வாக்கொண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி தொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையால் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கும்பராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். கும்பராசி அன்பர்களே, இந்த மாதத்திலே உங்களுக்கு கிரகங்கள் நல்ல தன வரவையும் புகழையும் செல்வாக்கும் பதவியும் பட்டங்களும் அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. எல்லோரும் உங்களை தூற்றினார்கள். ஏனென்றால் காரணமே இல்லாமல், ஏனென்றால் கிரகங்கள் சில கிரகங்கள் ஏற்றத்தாழ்வாகவும் சஞ்சாரங்கள் சிறப்பு இல்லாமல் இருந்ததனால் இப்படி நடைபெற்றது. அந்த நிலை மாறி தற்போது நல்ல ஒரு லாபத்தையும் தூற்றியவர்கள் உங்களை போற்றுதலுக்கும் நீங்கள் சரித்திரம் படைக்கின்ற ஒரு காலமாகவும், உங்களை ஏன் என்று கேட்கக்கூட ஆள் இல்லாத நிலை இப்போது உங்களுக்கு மாலை மரியாதையோடு உங்களை வருகன வரவேற்கின்ற ஒரு காலத்தில் பதவி சேரப்போகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை அற்புதமான நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். தன வரவு அதிகரிக்கவும் பதவிகள் சேரவும் செல்வாக்கு புகழ் அனைத்தும் கூடி வருகின்ற ஒரு காலமாகவும், நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களை தேடி வருகின்றது. நீங்கள் என்னதான் போட்டியிட்டு அந்த இலக்கை அடைய முடியாமல் இருந்த உங்களுக்கு இப்போது இந்த அருமையான ஒரு பதவி உங்களை தேடி உங்களை அலங்கரிக்க போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் இது நடக்குமா, இப்படியும் இருக்குமா, என்னதான் நடக்கிறது என்று ஒன்றும் புரியாது இருந்த உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான தித்திக்கின்ற காலமாக இருக்க போகிறது. வெளிநாட்டில் இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் சேரப்போகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தையும் நீங்கள் அதில் வீர தீர செயல்கள் புரிந்து சாதனையும் சரித்திரமும் படைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. பொதுவாக என்னதான் உழைத்தாலும் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே என்று நீங்கள் கவலையோடு இருந்த உங்களுக்கு உழைப்பையும் தாண்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்த பணங்கள் பல வகையில் உங்கள் பையை நிரப்ப போகிறது. இதன் பொருட்டு கடன் தீரும், கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள், சொன்ன சொல்லில் வெற்றிகரமாக நிறைவேற்றுகின்ற ஒரு காலமாகவும் அமைந்து விட்டது. உடன் இருப்பவர்கள் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு காலமாக அமைகிறது. உறவினர்கள் கருத்து வேறுபாடு காரணத்தால் பிரிந்தவர்கள் இப்போது நட்பு பாராட்டி உங்களோட சேரப்போகிறார்கள். நண்பர்கள் பிரிந்தவர்கள் உங்களோட கைகோர்த்து உங்களுக்கு வெற்றி புரிவதற்காக ஒரு துணையும் இப்போது நடக்கப் போகிறது. எந்த துறையில் இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறையானாலும் சரி, அரசியல் துறையானாலும் சரி, கல்வித்துறையானாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகின்ற ஒரு காலமாக அமைகிறது. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கும், மின்சாரத்துறையில் உள்ளவர்களுக்கும், கமர்ஷியல் கான்ட்ராக்ட் இதுபோல் துறையில் உள்ளவர்களுக்கும், இரும்பு மர சம்பந்தப்பட்ட எஃகு எண்ணெய் இதுபோல் உள்ளவர்களுக்கும், ஆன்மீகத்துறையில் உள்ளவர்களுக்கும், வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும், காய்கறி வியாபாரம் கனி இதுபோல் உள்ளவர்களுக்கும் அனைத்துக்கும் உங்களுக்கு இந்த காலம் அற்புதமான ஒரு காலமாக அமைகின்றது. நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இரட்டிப்பாக கிடைக்க போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்கின்ற காலம் வந்துவிட்டது. திருமணம் விரைவிலே நடக்குகின்ற ஒரு காலமாகவும், நீண்ட நாட்களாக திருமணமாகி புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான நீங்கள் எதிர்பார்த்தபடி ஆண் வாரிசு கிடைக்க ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக எளிய வேலையானாலும் தனி வேலை வேண்டும் என்று எதிர்பார்த்து ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும், அல்லது சொந்த வீடு கட்ட வேண்டும், அல்லது சொந்தமாக ஒரு பிளாட் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இது நல்ல ஒரு காலம். பூமி யோகம் சேர்கின்ற காலமாக அமைந்து உங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு நடைபெறுகின்ற காலம் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, மூதாதைகள் சொத்து உங்களுக்கு சேரப்போகின்ற ஒரு காலமாகவும் அமைந்து விட்டது. புதிதாக வாகனம் வாங்க போவீர்கள். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கி அதில் பவனி வருகின்ற போவீர்கள். அதுவும் உயர் பதவியில் அமர்ந்து அரசாங்க ஒரு பதவியோ அல்லது அரசியல் பதவியோ அல்லது நீங்கள் எந்த பகுதியில் உள்ள அந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு பதவி கிடைத்து எல்லோரும் உங்களை பாராட்டுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது கும்பராசிக்கு. மேலும் நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கியம் இல்லாத இருந்தவர்கள் இப்போது மருந்து வேலை செய்யும். கும்பராசி உள்ளவர்கள் வயதுக்கேற்றபோல் இப்போ 15 வயது முதல் 20 வயது வரை 100 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடலில் ஏதாவது சின்ன ஆரோக்கிய கோராளி இருந்தால் அது நிறைவாகி அந்த மருந்து வேலை செய்து நோய் பறந்தோடிவிடும். நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு காணப்படுகின்ற ஒரு காலமாக வருது. பொன் பொருள்கள் வாகன சேர்க்கை உண்டு, நகை உண்டு, நல்ல அற்புதமாக ஜொலிக்கின்ற ஒரு காலம். ஏன்னா குருவின் பார்வை கோடி புண்ணியம் தருவது மட்டும் தகதகன்னு ஜொலிக்கின்ற காலமாக இது அமைகிறது. நீண்ட நாட்களாக வங்கியில் உங்களுக்கு பேலன்ஸ் கம்மியாக இருந்தது, அது நல்ல முறையில் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு வரும். வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்பு, உத்தியோகத்துக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ அல்லது உறவினரை போய் சந்தித்து வருவதற்காகவோ வெளிநாட்டில் இருந்தவர்கள் தாயகம் சேருவதற்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமைகிறது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் கடன் சுமையிலிருந்து தத்தளித்து இருந்தீர்கள். தண்ணீர் எப்படி தாமரை தத்தைக்கிறதோ
அதுபோல் தத்தளித்து வந்த உங்களுக்கு கடன் சுமை நீங்கி அனைத்தும் விலகி போகிறது. இந்த குருவின் பார்வையால் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் கிரக சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அனைத்து பிரச்சனையும் தீர்வு. கதிரவனை கண்ட பனி போல் ஓடோடி விடைபெறுது. மலை மேலே இருந்தாலும் தலைமையில சோர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல உத்தியோகத்திலும் சரி மேலதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். நீங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் அந்த பதவி உங்களை நெருங்குகின்ற காலம் வந்துவிட்டது. போட்டியிட்டு நீங்கள் தோல்வியை தழுவி வந்த உங்களுக்கு இது வெற்றி கொடி கட்டுகின்ற ஒரு காலமாக அமைகிறது. யூடியூப் நேயர்களே, அற்புதமான பதவி வந்து சேர்கின்ற காலம், அற்புதமான பட்டம் வந்து சேரும். திருமண வாழ்க்கை அமைய போகின்ற காலம், புத்திர பேரு கிடைக்கின்ற காலம், உங்கள் பேருக்கு சொந்தமாக வீடு அல்லது வாகனம் வாங்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. நீங்கள் அற்புதமான ஒரு பதவியில் வந்து அமரப்போகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த கும்பராசிக்கு வெற்றி மேல் வெற்றி, சொல்லை செயலாக்கும், செயலை சாதனையாக்குகின்ற காலமாக வந்துவிட்டது. அற்புதமான நிலை. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.